மத்தபடி ஜாதகம் பெர்ஃபெக்ட்டா இருந்து அம்மா ஓகே சொன்னா கூட எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா ஐ ஹாவ் மை ஓன் பிளான்ஸ். என்ன ஓகே தானே? ஓகே ஓகே. ஃபைன். ஐ ஃபீல் ஃப்ரீ நவ. நல்லது. நீங்களும் சாம்பார் இட்லி டேஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் ரியலி நைஸ் ஓவர் ஹியர். 1 minute. ஓகே ஃபைன். நான் கிளம்புறேன். பில் நானே பே பண்றேன். ஓகே. பை. ஐஷு வா போலாம். இந்த பொண்ணா இருக்குமோ? தனியா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அநேகமா இவ்வளவுதான் இருக்கணும். இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. யாரு பார்க்க வந்திருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐம் ராகவ். புரோக்கர் சங்கர் அனுப்பிச்சாரு. ஐ திங்க் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தானே புரோக்கர் சங்கரன் சொன்ன பொண்ணு? எஸ் எஸ், அது நான் தான். ஐம் ராகவ். தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா சொன்னாங்க, பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகாத, நம்பர்லாம் வாங்காதன்னாங்க. ஆனா ஆனா என்ன? ஆனா அம்மா சொன்னதெல்லாம் மீறி ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். நோ சான்ஸ் அட் ஆல். இம்ப்ரெஸ் ஆகி தான் தீரணுங்கிற அளவுக்கு யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். நிஜமாவா? எஸ், ஆஃப் கோர்ஸ். பொண்ணு அழகா இருப்பான்னு சொன்னாங்க. நார்மலா சொல்றாங்கன்னு நினைச்சேன், பட் ரொம்பவே அழகா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஃபேமிலிக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். எங்க குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம். ரொம்ப ரொம்ப ரிச் ஃபேமிலி. எங்க அம்மா தான் டெசிஷன் மேக்கர். அவங்க எப்படின்னா ஜாதகத்தை தான் அதிகமாக நம்புவாங்க. ஜாதகம் சரியா இருந்தா மட்டும்தான் கல்யாணமே பண்ணுவாங்க.
அதுவே உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு வர்ஷினி. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். வேலை தேடிட்டு இருக்கேன். அப்படியா? சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? நம்ம ஃபீல்டு தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். டைம் ஆயிடுச்சு, போய் சாமி கும்பிடலாமா? ம். ஓம் தத்புருஷாய வித்மகே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத். சீர்வர்ஷஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. குருக்களே, குங்குமம். என்கிட்ட இருக்கு, எடுத்துக்கோங்க. ம். என்ன கட் பண்ணிட்டா? திரும்பவும் பண்றாங்களே. ஏங்க, ரொம்ப நேரமா ஃபோன் வருது, அட்டென்ட் பண்ணலாம்ல? ஆஹா. அது பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ம்? என்னாச்சு? ஏன் கட் பண்ணிட்டே இருக்கான்? ம், குங்குமம் வச்சுக்கோங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். நம்ம ஜாதகம் செட் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ம். ஏ வர்ஷினி, ஏன் இப்படி பண்ண? எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணேன், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சாரிக்கா, ஃபோன் பேக்ல இருந்தது, நான் பார்க்கல. போய் சொல்ற, நீ ஃபோனை கட் பண்ண. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? நீ ஏதோ சரியில்லையே. ஏன் அவர் வரவே இல்லையா? இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன் மாப்பிளைய பார்த்துட்டேன். அவரும் ஷார்ப்பா வந்துட்டாரு. ஆனா அவன் என்ன பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவனை நான் ஏற்கனவே 2 தடவை பார்த்திருக்கேன். ஆனா அந்த 2 மீட்டிங்கும் சொதப்பலாகி 2 பேருக்கும் நல்லா முட்டிக்கிச்சு. அதனால்தான் என்ன பார்த்ததும் செம்ம காண்டாயிட்டான். ஆனா நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், நீ பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல, அவ என் தங்கச்சி. அவ என்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, ரொம்ப அழகானவ, புத்திசாலி, தங்கமானவ, அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டா சேர்த்து போட்டிருக்கேன்.
ஏய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நீ கேக்கலையே. செம்ம ஹேண்ட்ஸம் அண்ட் ஹி இஸ் சோ மாடர்ன். ஆக்சுவலா உனக்கும் அவனுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏ வர்ஷினி, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை வரலையா? இல்ல நீ அவரை பார்க்கலையா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலையா? அக்கா என்ன மன்னிச்சிரு. என்னாச்சு? எதுக்கடி நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? எதுக்கு கண் கலங்குற? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஏய் டென்ஷன் ஆவாதா? அக்கா அன்னைக்கு நீ கோயில்ல கொலு வச்சல, அப்போ அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இன்டர்வியூ போனப்போ அங்கேயும் அவரை திரும்பவும் பார்த்தேன். ஒரு வார்த்தை பேச முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கோயில்ல உனக்காக பார்த்த மாப்பிள்ளை அதே ஆள் தான்க்கா. நான் ஆசைப்பட்ட அதே ஆள். நான் தான் ராகவ். நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளைன்னு அவரு சொல்லும் போது நான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு இல்லைன்னு என்னால சொல்ல முடியலக்கா. நான் சொல்லல அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உன்கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு என்ன பேச, எப்படி பேச எதுவுமே தோணலக்கா. அதனாலதான் நான் உன் போனை எடுக்கல. அக்கா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்டதே இல்ல. இப்போ கேக்குறேன். அவர் தாங்க எனக்கான மாப்பிள்ளை. அவர் எனக்கு வேணும். அவர் கூட தான் நான் வாழணும். ஏய், முதல்ல அழுகையை நிறுத்துடி. என்ன நீ இங்க பாரு. அவரை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்குல்ல? ஏய் உன்னை எப்படி பிடிக்காம போகும்? எல்லாருக்கும் உன்னை நிச்சயமா பிடிக்கும். அங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல? நீ ஆசைப்பட்ட மாதிரி அவர் உனக்கு மாப்பிள்ளையா அமைவாரு. ஹாப்பியா? ஓய் அழுமுஜி சிரி. சரி வா, நாம போய் முதல்ல நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லுவோம். அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நான் டென்ஷனாவே இருந்தேன். தேங்க்ஸ் அக்கா. என்னது? அக்காவும் தங்கச்சியும் மாப்பிளைய மாத்தி மாத்தி பாத்துட்டு வந்திருக்கீங்களா? சித்தி, வர்ஷினி பார்த்த மாப்பிளைய அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்ஷினி, இசை சொல்றது உண்மையா? நானே ஜாதக பொருத்தம் கரெக்டா இருக்கணுமேனு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்கேன். நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இதை நான் போய் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க ரெண்டு பேரும் மாப்பிளை பாக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க அவ்வளவு யோசிச்சாங்க. இதுல அக்காவுக்கு பாத்துருக்கிற மாப்பிளை தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அவங்க கிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? எனக்கு அவர்தான் பிடிச்சிருக்கு. முன்ன சித்தி சித்தி இருங்க இருங்க சித்தி, டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். சித்தி, நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? உங்ககிட்ட அவரோட ஜாதகம் இருக்கா? யார் ஜாதகம்? அதான் சுபத்ராமாவோட மூத்த பையன் வர்ஷினிக்கு பிடிச்ச மாப்பிள, அவரோட ஜாதகம் இருக்கா? இருக்கு. வர்ஷினி ஜாதகத்தையும் அவரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் நாமளே பொருத்தம் பார்த்தா என்ன? ரெண்டு பேருக்கும் பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி ஜாதக பொருத்தமும் சரியா அமைஞ்சிட்டா அப்போ எல்லாமே சரியா நடக்கும்ல? வேணா சுபத்ராமா கிட்ட நானே பேசுறேன். அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா ஒத்துப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஒருவேளை ஜாதகம் பொருந்தலனா அப்ப என்ன பண்றது? எனக்கு பொருந்தும்னு நம்பிக்கை இருக்கு சித்தி.
இந்த கணக்கெல்லாம் அந்த கடவுள் கண்டிப்பா சரியாதான் போட்டு வச்சிருப்பாரு. அவ இது வரைக்கும் எதுக்காகவும் ஆசைப்பட்டதே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமையும். என் பொண்ணு ஆசைப்பட்ட புருஷன் அவளுக்கு கிடைக்கணும். நான் கனவு கண்ட வாழ்க்கை அவளுக்கு அமையணும். அந்த சுபத்ராமா வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா போகணும். நீதான் கடவுளே அதுக்கு உறுதுணையா இருக்கணும். கடவுளே. என்ன சாமி, பொருத்தம் இருக்கா? ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவா 10 பொருத்தம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த 2 ஜாதகத்து இடையில 10 பொருத்தமும் சரியா பொருந்தி இருக்குமா? வர்ஷினி, சாமி, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? 10 பொருத்தமும் அமைஞ்சிருக்கா? ஆமாமா. நீங்க கொடுத்த இந்த பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் ஒண்ணுக்காகவே இன்னொன்னு பிறந்த மாதிரி அமைஞ்சிருக்குமா? இதை விட சிறப்பான ஜாதகம் அமையாதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லபடியா நடத்துங்க. இந்தாங்க. கடவுளே. என்ன ஹாப்பி தானே? பொருத்தம் சரியா இருக்குன்னு தெரிஞ்சதுமே சந்தோஷமா? மூஞ்சி பாரு, என்ன வெக்கமா? இனி நீ எப்பவும் இப்படி ஹாப்பியா தான் இருக்கணும். நான் சொன்னேன்ல, கடவுள் உங்களை சேர்த்து வைப்பாருன்னு. அவர் இந்த மாப்பிளைய உனக்கு தான் அனுப்பி வச்சாரு. அன்னைக்கு நான் போகாம நீ போய் பாத்திருந்தனா அவரை உனக்கு தானே சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நானா போனேன், நீ தானே போன. அதான் கடவுளோட வேலை. உனக்கு தானே அவரை பிடிச்சிருக்கு. அக்கா, ஒன்னு கேக்கவா? கேளு. உனக்கு ராகவ பிடிக்கலையா? ஏய், நான் தான் அவரை பார்க்கவே இல்லையே. இங்க பாரு வர்ஷினி, எனக்கு அவரை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதுலாம் மேட்ரே இல்ல. உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, அதுதான் முக்கியம். இல்லக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. நிச்சயம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீ ஆசைப்பட்டவரோட உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் அக்காவான என்னோட பொறுப்பு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அம்மா. ரகவ், வந்துட்டியா? பொண்ணு பாத்தியா? பார்த்தேம்மா, பேசுனேன், என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன் நம்பர் ஏதாச்சும் வாங்குனியா? ஆமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. போன் நம்பர்லாம் எதுவும் வாங்கல. நீங்க சொல்லி தானே அமிச்சிங்க. சந்தோஷம்பா. ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு மத்தது எல்லாமே பேசிக்கலாம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்க வேண்டாம்ல, அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். குட். அது சரி, தம்பி எங்கப்பா? அவனும் உன் கூட தானே வந்தான். 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? அது அது ஆமாம்மா, நாங்க ஒன்னா தான் போனோம். ஆனா திரும்பி வரும்போது அவன் ஏதோ மியூசிக் பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாம்மா. எப்ப பார்த்தாலும் இவன் விளையாட்டாவே சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. அண்ணா, வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்கம்மா. மேடம், இசை, வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். இவங்க என் சித்தி ருக்மணி. வணக்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க, வாங்க. இல்ல பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம் மேடம். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுமா. அது வந்து மேடம். ஒரு நிமிஷம் வாங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கம்மா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மூலமா உங்க மூத்த பையனோட ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு. பொண்ணு பார்க்க சொல்லி அதை நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருந்தேன்.
இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் பொண்ணோட ஜாதகம் உங்க பையனோட ஜாதகத்தோட ரொம்ப பொருந்தி இருக்கு. அதான் இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷங்க. மூத்த பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். எதுவுமே அமையாம தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சித்தானந்த சுவாமிகள் தான் என் குழப்பத்தை தீர்த்து வச்சாரு. அப்படியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டாரு. 2வது பையனுடைய ஜாதகம் தான் மூத்த பையனுடைய கல்யாணத்தை நடத்தும்னு. அவர் சொன்ன மாதிரி சின்னவன் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். தானா மூத்தவனுக்கும் அமைஞ்சிருச்சு. நாங்க கிளியரா முடிவெடுத்துட்டோம். அதாவது அக்கா தங்கச்சி ஜாதகமா 2 பேருடைய ஜாதகமும் ஒண்ணு அமைஞ்சா மட்டும்தான் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அதனால சின்னவனுக்கு கல்யாணம் நடந்தாதான் பெரியவனுக்கும் கல்யாணம் நடக்கும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி ஜாதகம் அமைஞ்சா நான் கொண்டு வந்து தரேம்மா. வரம்மா. மன்னிக்கணும். இப்ப சொல்லுங்க. என்னம்மா இசை, ஏதோ சொல்லணும் தானே வந்தீங்க? ஒண்ணு இல்லைங்க. 2 பொண்ணுங்களும் மாப்பிளைய பாக்கணும்னு சொன்னாங்க, பாத்துட்டாங்க. அதான் ஜாதகம் எப்ப பாக்க போறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு எங்க குடும்ப ஜோசியரை பார்க்க போறோம். 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் நாம மேற்கொண்டு பேசவே முடியும். பரவாயில்லங்க, அதான் முன்னாடியே தரகர் சொல்லிட்டாரு. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீங்க ஜாதகம் பார்த்துட்டு சொல்லுங்க, நாங்க அப்புறம் பாக்குறோம். போலாம் இசை, நாங்க போயிட்டு வரோம். இசை வரோம். எப்படியாவது என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு பார்த்தா இப்ப இந்த இசை மூலமா செக் வச்சிருச்சேன். நான் இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. இசை, நாம உடனே கோயிலுக்கு போலாமா? போய் உன்னோட ஜாதகத்தையும் செக் பண்ணி பாத்தரலாம். இல்ல சித்தி, இருங்க யோசிப்போம். இசை, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த அம்மா தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, உனக்கும் சின்னவனுக்கும் ஜாதகம் செட் ஆகி கல்யாணம் நடந்தாதான் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்.